இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மனம் விரும்பும் கணவர் கிடைக்க அருள் புரியும் பார்வதீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். இந்திர பதவியில் இருந்த தேவராஜன் விசைகரான் என்ற அரக்கனை கொன்றான். இதனால் அவனை பிரம்மகத்திய தோஷம் பற்றியது. கொடி வடிவில் அது தொடர்ந்து துன்புறுத்தியது. இதையடுத்து தேவேந்திரன் தோஷ்டா என்பவரை இந்திர பதவியில் அமர்த்திவிட்டு பூலோகம் சென்றார். தோஷ்டா தனது புதல்விகளான சாயை, சுவி, சலை இருவரையும் சூரியனுக்கு மணமுடித்து வைத்தார். சூரியனின் பிரியம் சுவை சலையிடம் மட்டுமே இருந்தது. சாயை தேவியிடம் பாராமுகமாய் நடந்து கொண்டான் சூரியன். இதை நாரதர் மூலம் அறிந்த தோஷ்டாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. சூரியனை ஒளி இழக்கும்படி சபித்தான். தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சூரியன் தன் தேவிகளுடன் பூலோகம் அடைந்தான். சமீபான நாதரை நோக்கி தவம் செய்து வணங்கி லிங்கத்திற்கு மேல் பாகத்தில் தாமரை ஓடை உண்டாக்கி அந்த நீரால் இறைவனை வணங்கி துதித்தான். அவனது பிரார்த்தனை பலித்தது. சமீபனநாதர் அவன் முன் தோன்றி அவனது சாபத்தை நீக்கி அருளினார். சூரியனும் அவரை மகிழ்வோடு வணங்கி, நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்னால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் என் பெயரால் சூரிய புஷ்கரணி என்று அழைக்கப்பட வேண்டும். அதில் நீராடுபவர் எல்லா பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். தங்களுக்கும் என் நாமத்தால் பெயரிடப்பட வேண்டும். எனக்கு 2 பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்க சமீபான நாதரும் அவ்வாறே அருளினார். இதன்படி இத்தலத்து இறைவன் பாஸ்கர லிங்கம் என்றும், தீர்த்தம் சூரிய புஷ்பகரணி எனவும், தலம் பாஸ்கர சேஸ்தலம் எனவும் அழைக்கப்படுகின்றது. காரைக்காலில் உள்ள பார்வதீஸ்வரர் ஆலயத்தில் அருள் புரியும் பார்வதீஸ்வரர் தான் இந்த பெருமைக்கு பெயருக்கும் உடையவர். இங்கு அருள்பாலிக்கும் இறைவி பெயர் சுயம் வரத பஸ்வினி என்பதாகும். இத்தலத்தில் நடைபெறும் சூரிய பூஜை மிகவும் விசேஷமானது. இங்குள்ள இறைவனை வழிபட்டு சூரிய பகவான் சாபம் நீங்க பெற்றார். அதனால் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அஸ்தம சூரியன் தன் பொன் நிற கதிர்களால் இறைவனை ஆராதனை செய்யும் காட்சியை இங்கு காணலாம். அந்த நாட்களில் சூரிய பூஜை வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகின்றது. சூரியனின் கதிர்கள் மூலவரின் கருவறை வழியாக சிவபெருமானின் சிரசில் படும். அது சமயம் தாமரை மலர் கொண்டு மூலவருக்கு சோடச ஆராதனைகளுடன் அபிஷேகங்கள் நடைபெறும். அபிஷேகத்திற்கு தேவையான தீர்த்தங்கள் எதிரே உள்ள சூரிய புஷ்கரணியில் இருந்தே கொண்டு வரப்படுகின்றது. ஆலயத்தில் தலவிருச்சம் வன்னி மரம் மற்றும் வில்வ மரமாகும். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு, பெண்கள் விரும்பும் கணவர் கிடைக்க இந்த பகவானை பிரார்த்தித்தால் உடனடியாக மனம் விரும்பிய மணவாளன் கிடைப்பான் என்பது ஐதீகம் என்று கூறி சிறப்பான நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.